இப்பெல்லாம் பொண்ணு எல்லாம் செம்மையா ஆனா நீ பொண்ணு பார்த்தா பொண்ணு பின்னாடி ஓடி போயிடுவேடா. உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடு பொருள்? சாப்பாடு பொருள் உனக்கு என்ன பிடிக்கும்? எண்ணெய் 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 வந்து கொடுத்தா சாப்பிடுவோம். சொடிச்சு குடிச்சு சொல்லு சாப்பாட்டு பொருள். அப்படி கப்பு மாத்தினாலும் ஒரு பின்னாடி ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்களா? அந்த முகத்தை தான் பண்ணுவான், இந்த முகத்தை பண்ணுவானா முதல்ல? அவன் அப்ப நீ பாத்துட்டு இருக்கான் என்ன? நீ சொன்னா போட்டுருவானா? நீ என்ன சொன்னா செய்வானா? இல்ல போன வேலைக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பிரச்சனை வந்துட்டு வந்துட்டு அப்பதான் சொன்னேன் இருக்காங்கடா வீட்டுல வாடா போலான்னா இருடா மாமி அவங்க எங்க வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். இவ்வளவு தெத்தினா அப்பதான் கான்டாக்டே இருக்கக்கூடாது. அதுவே நீங்க பண்ணி கைகால வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுட்டா கான்டாக்டே இருக்கக்கூடாது. அவன் 4 போன் வச்சிருப்பான், இவனும் 4 போன் வச்சு எல்லாத்தையும் பிடிக்கணுங்க. கை காலை மட்டும் உடைச்சிருவோம், அப்பதான் அவனால நடக்க முடியாது. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி மறைச்சிருவோம். சொந்த கணவனின் கதையை முடிக்க பக்காவாக பிளான் போட்ட மனைவி அழகை காட்டி காவல் அதிகாரியையே கைக்குள் போட்டதாக பரபரப்பு புகார் கொடுத்த கணவன் பல பேருடன் தகாத உறவில் இருந்து கணவனை போட்டு தள்ள பிளான் செய்வதாக வெளியிட்ட ஆதாரங்கள். என்ன நடந்தது விரிவாக காணலாம். சென்னை ஆவடி பகுதியில் வசிச்சுட்டு வந்த ஒரு தம்பதிகளுக்கு நடுவில் ஏற்பட்ட மிகப்பெரிய விரிசல். கணவன் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறதுனாலையும், ஆனா கணவர் எனக்கேத்த மாதிரி அழகா இல்ல அப்படின்ற ஒரே காரணத்தினால சொந்த மனைவியே தன்னோட கணவனை காலி பண்ணி சொத்து ஆக்கிரமிப்பு செய்ய பிளான் போடுவதா சொல்லப்படுது. இதோட மட்டும் இல்லாம தன்னோட அழகை காட்டி பல பேரோட தகாத உறவு வைத்து அவங்களை எல்லாரையும் கூட்டு சேர்த்து தன்னோட கணவனை போட்டு தள்ள பிளான் போடுவதா பரபரப்பான ஆடியோவையும் வெளியிட்டு அவங்களோட கணவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவ்வளவு ஆதாரங்களை வெளியிட்டுமே ஏன் இன்னும் இவங்களை கைது செய்யாம இருக்காங்க அப்படின்றதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா காவல் நிலையத்துல புகார் கொடுத்த பொழுது அந்த காவல் அதிகாரி மனைவி கிட்ட விசாரணை நடத்தும் பொழுதே அந்த காவல் அதிகாரி கிட்டையும் தன்னோட அழகை காட்டி அவங்க காவல் அதிகாரிய கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது.